Example 6.33. Find the point of the intersection of lines. Two lines கொடுத்துருக்காங்க, அந்த ரெண்டு லைனும் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ இன்டர்செக்ஷன் பாயிண்ட் அப்படின்னா ரெண்டு லைன்லையுமே அந்த பாயிண்ட் இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒன் பை டூ இஸ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் டூ பை த்ரீ இஸ் ஈக்குவல் டு இசட் மைனஸ் த்ரீ டிவைட் பை ஃபோர். ஓகேவா? இந்த வேல்யூல எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா எஸ்க்கு ஈக்குவல்னு வச்சுக்கோங்க. Next, x minus 1 by 2 which is equal to s, which implies x minus 1 equal to 2s, x is equal to 2s plus 1. இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கக்கூடிய x ஓட வேல்யூலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா 2s plus 1. Next, y minus 2 divided by 3 is equal to s, which implies y minus 2 is equal to 3s, y equal to 3s plus 2. Next, z minus 3 divided by 4 is equal to s, which implies z minus 3 is equal to 4s, z is equal to 4s plus 3. இது என்னதுன்னா any point first line is x comma y comma z which is equal to x ஓட வேல்யூ 2s plus 1, 2s plus 1, y ஓட வேல்யூ 3s plus 2, z ஓட வேல்யூ 4s plus 3. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய எனி பாயிண்ட், காமன் பாயிண்ட், ஜென்ரலா சொல்லணும் அப்படின்னா. அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன் x minus 4 by 5 which is equal to y minus 1 by 2 which is equal to z எதுவுமே இல்லைன்னா டினாமினேட்டர்ல 1ன்னு அர்த்தம். ஓகேவா? which is equal to t ன்னு வச்சுக்கோம். இது செகண்ட் ஸ்டேட்மெண்ட். x minus 4 by 5 which is equal to t which implies x minus 4 is equal to 5t, x is equal to 5t plus 4. Next, y minus 1 by 2 is equal to t, which implies y minus 1 is equal to 2t, y equal to 2t plus 1. Next, z by 1 is equal to t, which implies z is equal to t. For general, any point on second line x comma y comma z is equal to x ஓட வேல்யூ 5t plus 4, y ஓட வேல்யூ 2t plus 1, z ஓட வேல்யூ t. அப்போ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் சொல்லும்போது ரெண்டு ஈக்குவேஷன்ல ரெண்டு ஸ்டேட் லைன்லயுமே இருக்கக்கூடிய பாயிண்ட். அப்போ அந்த ரெண்டு ஜெனரல் பாயிண்ட்டையும் ஈக்குவேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் லைனோடைய பாயிண்ட் என்ன அப்படின்னா 2s plus 1 கமா 3s plus 2 கமா 4s plus 3. இந்த பாயிண்ட்டும் இது ஃபர்ஸ்ட் லைன் இருக்கக்கூடிய பாயிண்ட். செகண்ட் லைன் இருக்கக்கூடிய பாயிண்ட் வந்து 5t plus 4, 2t plus 1 t. இந்த ரெண்டு பாயிண்ட் ஈக்குவலா இருந்தா இந்த பாயிண்ட் தான் இன்டர்செக்ஷன் பாயிண்ட். ஓகேவா? இதை சால்வ் பண்ணலாம். டைரக்டா வர z ஓட வேல்யூ எடுத்துவோம். t is equal to 4s plus 3. நெக்ஸ்ட் y ஓட வேல்யூ எடுத்துக்கலாம். 3s plus 2 is equal to 2t plus 1. இந்த t ஓட வேல்யூ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். 3s plus 2 is equal to 2 into 4s plus 3 plus 1. Next, 3s plus 2 is equal to 8s plus 6 plus 1. So, 3s plus 2 is equal to 8s plus 7. இந்த 7 அந்த பக்கத்து வந்தாலும் 3s அந்த பக்கத்து போயிடலாம். இப்போ 2 minus 7 is equal to 8s
minus 3s. So 5s is equal to minus 5, s is equal to minus 1. இந்த s ஓட வேல்யூ வந்து இங்க சப்ஸ்டிட் பண்ணணும். t is equal to 4 into s ஓட வேல்யூ minus 1 plus 3. So t is equal to minus 4 plus 3. t is equal to minus 1. அப்போ இந்த s ஓட வேல்யூ t ஓட வேல்யூ ஏதாவது ஒன்று சப்ஸ்டிட் பண்ணுவோம். இங்க சப்ஸ்டிட் பண்ணோம். ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுப்போம். In equation 1, x, y, z அதாவது இன்டர்செக்ஷன் பாயிண்ட் 2s plus 1, 3s plus 2, 4s plus 3. s ஓட வேல்யூ minus 1. So 2 into minus 1 plus 1, 3 into minus 1 plus 1. Next 4 into minus 1 plus 3. இங்க 2. அப்போ minus 2 plus 1 minus 1, minus 3 plus 2 minus 1, again minus 1. அப்படின்னா point of intersection என்ன அப்படின்னா minus 1, minus 1, minus 1. t ஓட வேல்யூ எடுத்துட்டு போய் இங்க சப்ஸ்டிட் பண்ணாலும் நமக்கு அதே தான் கிடைக்கும். minus 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணா minus 5 plus 2 minus 1, minus 2 plus 1 minus 1, t ஓட வேல்யூ minus 1. சேம் பாயிண்ட் தான் கிடைக்கும். ஸோ minus 1, minus 1, minus 1ங்கிறது ரெண்டு லைனுக்கும் இருக்கக்கூடிய காமன் பாயிண்ட். ஸோ இன்டர்செக்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லலாம்.